ஞானகுரு அவர்கள் தன்னுடைய அனுபவத்திலே எத்தனையோ பல பேருண்மைகளை மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் காட்டிய வழியிலே உணர்ந்து அதையெல்லாம் நமக்கு ரத்தன சுருக்கமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒவ்வொரு மனிதனும் எதை தேடி அலைந்தானோ அவர் மறைபொருளாக, பாடல்களாக, செயல்களாக, ஓலை சுவடிகள் மற்ற நிலைகளில் எழுதி அதையெல்லாம் பிற்காலத்தில் மறைந்து போனதோ அந்த தத்துவத்தை தான் நமக்கு இன்று வெட்ட வெளிச்சமாக நேரடியாக அந்த ஆற்றலை பெரும் விதமாக எத்தனையோ உபதேசங்களை கொடுத்திருக்கின்றார்கள். இதில் மீண்டும் நாம் நம் உயிரான ஈசனை, நம்முடைய கண்ணின் நினைவை அடிக்கடி புருவ மத்தியின் பாகம் உயிரோடு ஒன்றி ஓம் ஈஸ்வரா ஈஸ்வரா என்று இடைமறித்து நாம் எண்ண வேண்டியதனுடைய அவசியத்தை இந்த உபதேசத்தில் சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் நாம் ஒருவர் சொல்லிக்கொண்டே வருகின்றார், பேசிக்கொண்டே வருகிறார் என்றால் அது நமக்கு ஏற்புடையதாக இருந்தால் கேட்டுக்கொண்டே இருப்போம். அதில் ஏதாவது ஒரு மாறுபாடான நிலைகள் வந்தால் உடனே நாம் அதை இடைமறித்து இது அப்படி அல்ல, இப்படித்தான் என்று அவரிடம் நாம் பேசத் தொடங்குவோம். அதுபோன்றுதான் இன்று நாம் சகஜ வாழ்க்கையில் சாதாரணமாக வாழ்க்கையின் நிலையில் நாம் எண்ணி எடுப்பது, நுகர்வது அனைத்துமே இந்த மூக்கின் வழியாக வருவதைத்தான் சுவாசிக்கின்றோம். கண்கள் உற்று பார்க்கின்றது. அதன் வழி வெளியிலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் நமது ஆன்மாவாக, அதாவது நமக்கு முன் காற்று மண்டலமாக மாறி அந்த ஆன்மாவில் இருந்து தான் மூக்கின் வழியாக சுவாசித்து அந்த உணர்வுகள் உயிரில் படுகின்றது. உயிரில் பட்டால் அரங்க நாதன், இந்த உடலான அரங்கத்திற்குள் உயிரில் பட்ட பின் ஒளி ஒளி என்ற நிலைகள் உணர்வின் ஒளிகளாக அது எழும்பி ஆண்டால் எந்த உணர்வை நுகர்ந்தமோ, எந்த எண்ணத்தின்பால் நினைவை செலுத்தி அதை சுவாசித்தமோ அதற்கொப்ப எண்ணம், உணர்வு, செயல் என்று உயிரில் பட்ட பின்னாடிதான் நாம் தெரிகின்றோம். ஆக உயிரில் படுவது என்பது கடைசியாக இருக்கின்றது. ஆனால் இங்கே நாம் ஞான பாதையில், ஞான வழியில், மகர்ஷிகள் காட்டிய வழியில் விண்ணுலகம் செல்லக்கூடிய நிலையில், அதாவது சகல ரிஷிகளும் எதை உணர்த்தி சென்றார்களோ அதை கடைபிடித்து அவர்கள் வழியில் செல்வதற்குண்டான முயற்சிகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது இந்த உயிரிலே படும் நிலைகள் இது கடைசியில் இருப்பதை நாம் முதலிலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த உபதேசத்தினுடைய சாராம்சம். அதனால்தான் அடிக்கடி ஓம் ஈஸ்வரா குருதேவா, ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று உணர்வுடன் இந்த புருவ மத்தியில் எண்ணக்கூடிய ஒரு பழக்கத்திற்கு நாம் வர வேண்டும். அதாவது ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் பொழுது உயிரை எண்ணி அவனிடம் ஒன்றிடும் நிலையாக ஒரு பழக்கத்திற்கு நாம் வர வேண்டும். அடிக்கடி அதன் வழி கூடி அருள் உணர்வுகளை நாம் உள்ளே செலுத்த இது ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மிகவும் வலியுறுத்தி சொல்லுகின்றார். ஏனென்றால் பொதுவாக கண் வழிதான் எதையுமே நாம் அறிந்து கொள்கின்றோம், தெரிந்து கொள்கின்றோம். ஆனால் தீமையான உணர்வுகள் நமக்குள் வராதபடி தடுக்க வேண்டும் என்றால், ஏனென்றால் கண் நாம் வெளியில் இருக்கக்கூடியது அனைத்துமே நாம் தெரிந்தோ தெரியாமலோ சந்தர்ப்பத்தில் நாம் பார்த்தால் அந்த உணர்வுகளை இன்று ஒரு கேமராவை வைத்து படம் பிடித்தால் எப்படி பதிவாகின்றதோ அதுபோன்று நமக்கு வேறு எண்ணமே இல்லை என்றாலும் வேடிக்கையாக பார்த்தாலும் அது தீமையோ நன்மையோ எதுவாக இருந்தாலும் உற்று பார்த்தால் அல்லது சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நம் பார்வையில் பட்டால் அந்த உணர்வு வரத்தான் செய்கின்றது. ஆனால் அது நன்மையா தீமையா என்று நாம் சரிபார்த்து நமக்குள் செல்வதற்கு முன் அது உள்ளே பதிவாகி விடுகின்றது, நமது ஆன்மாவாக மாறிவிடுகின்றது. ஆன்மாவிலிருந்து இழுத்து சுவாசித்து உயிரிலே பட்டு எண்ணம், சொல், செயலாக இயக்க சக்தியாக மாறி உடலுக்குள் சென்று அணுவின் தன்மையாக உருப்பெறும் எவ்வளவோ நிலைகளுக்கு கொண்டு சென்று விடுகின்றது. ஆக இத்தகைய நிலைகளை நாம் உடனடியாக அடுத்த கணமே நிறுத்த வேண்டும் என்றால் நாம் கண்வழி எதை அறிந்து கொண்டாலும் பார்த்தாலும் அந்த தீமையான நிலைகள் நமக்குள் வராதபடி, ஏனென்றால் அது நன்மையா தீமையா என்பதை நாம் உடனடியாக தெரிந்து கொள்ள முடியாது. இருந்தாலும் அடுத்த கணமே அதை ஈஸ்வரா என்று இடைமறித்து கொண்டே வர வேண்டும். இடைமறித்து கொண்டே வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். நீ நல்லதை எண்ணுகின்றாயா, கெட்டதை எண்ணுகின்றாயா, நல்லதை பார்க்கின்றாயா, கெட்டதை பார்க்கின்றாய் என்பதை பற்றிய பேச்சில் கண்வழி ஒன்றை உற்று பார்த்து நீ தெரிந்து கொண்டாலும் அறிந்து கொண்டாலும் அது உள்ளே வராதபடி ஈஸ்வரா என்று இடைமறித்து கொண்டே வர வேண்டும். அந்த அருள் உணர்வோடு நாம் ஒன்றும் பொழுது அது தீமைகளை பிளக்கின்றது. ஏனென்றால் நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்து எவ்வளவு நல்லதை பேசினாலும் கூட அடுத்தவர்களிடம் பழகும் போதோ அல்லது அடுத்தவருடைய செயல்களை பார்க்கும் பொழுதோ நம்மை அறியாமலே, அது டிவியாக இருந்தாலும் பத்திரிகையாக இருந்தாலும் வெளியில் அக்கம் பக்கத்தில் இருந்தாலும் ரோட்டில் இருந்தாலும் அல்லது குடும்பத்திற்குள்ள இருந்தாலும் அதில் குறைபாடுகளையோ குற்றங்களையோ தவறுகளையோ கஷ்டங்களையோ நஷ்டங்களையோ சில விபரீத விளைவுகளையோ தவறான செய்கைகளையோ சில வன்முறைகளையோ நாம்
எதிர்பாராதபடி நடக்கக்கூடிய அசம்பாவித எத்தனை நிலைகளை நாம் காண வேண்டி வரும். ஆனால் நாம் நல்லதை எண்ணுகின்றோம் என்று சொன்னாலும் கூட இதையெல்லாம் நம்மை அறியாமலே நம்முடைய சுவாசத்திலே, நம்முடைய பேச்சிலே, நாம் நுகர்வதிலே, நாம் கண்ணிலே பார்க்கும் பொழுது இதையெல்லாம் வந்து விடுகின்றது. நம் ஆன்மாவிலும் கலந்து விடுகின்றது. நாம் உயிரிலே பட்ட பின் அதை உணர்கின்றோம். ஆக அங்கே கஷ்டமோ, நஷ்டமோ, துன்பமோ, துயரமோ எதுவாக இருந்தாலும் அது நமக்குள்ளும் இப்படி ஆகிவிட்டதா, அல்லது இப்படி செய்கின்றார்களா, அல்லது இப்படியெல்லாம் கூட செய்வார்களா, அல்லது இப்படியெல்லாம் உலகத்தில் நடக்குமா என்று நம்முடைய ஆச்சரியக்குறியாக இருந்தாலும் சரி, வேதனைப்படும் செயலாக இருந்தாலும் சரி, நமக்குள் ஆத்திரத்தை ஊட்டும் செயலாக இருந்தாலும் அல்லது பயத்தை ஊட்டக்கூடிய செயலாக இருந்தாலும் அதையெல்லாம் நம்முடன் கலந்து விடுகின்றது. ஆக அது போன்ற நேரத்தில் எல்லாம் அந்த உணர்வின் இயக்கத்தின் வழி சென்று அந்த உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு அந்த உணர்வின் வழியே நாம் சென்று விடாதபடி அதைத்தான் ஞானகுரு இங்கே அந்த நேரத்திலே சுதாரித்து ஈஸ்வரா ஈஸ்வரா என்று அந்த உணர்வை இடைமறித்து அதை பலவீனப்படுத்த வேண்டும். ஏனால் நம்முடைய நோக்கம் அதை பலவீனப்படுத்துவதற்கு என்று அல்ல, நம்முடைய நினைவு அடுத்த கணம் ஈஸ்வரா என்று வர வேண்டும். இதுதான் முக்கியமானது. ஏனால் ஈஸ்வரா என்று இங்கே பிரேக் புருவ மத்தியிலே எண்ணிவிட்டாலே வெளியிலிருந்து வரக்கூடிய உணர்வு அதனுடைய தொடர்பு அருந்து விடுகின்றது. இன்று நாம் ஒரு வயரிலே மின்சாரமோ அல்லது ஒரு அலையோ சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்குள் ஜீவன் கொடுக்காதபடி அதை நிறுத்திவிட்டாலோ அல்லது அந்த வயரை சுவிட்சை ஆஃப் செய்துவிட்டாலோ அது எப்படி தொடர்பு இழக்கின்றதோ இதுபோன்று வெளியிலிருந்து வரக்கூடிய இந்த உணர்வுகளை தொடர்பை இழக்கச் செய்ய வேண்டும். அதுதான் ஈஸ்வரா என்று அடிக்கடி நாம் புருவ மத்தியிலே நினைவை கொண்டு சென்று உயிரோடு ஒன்றக்கூடிய நிலையாக ஈஸ்வரா என்று எண்ணும்படி குரு இங்கே உணர்த்துகின்றார். அது இது வலுப்பெற்றுவிட்டால், இத்தகைய பழக்கம் நமக்குள் தெளிவாகிவிட்டால் மீண்டும் மீண்டும் நம்முடைய நினைவு புருவ மத்திக்கு செல்லும் ஒரு பழக்கம் வந்துவிட்டால் நாம் அறிந்தோ அறியாமலோ கேட்டறிந்து அது எதுவாக இருந்தாலும் அந்த தீமைகளை அது மாற்றிவிடுகின்றது. ஏனென்றால் மற்றவர்கள் அல்லது மற்ற நிலையிலிருந்து வரக்கூடியது அது எதுவாக இருந்தாலும் அது கஷ்டப்பட்டோ, வேதனைப்பட்டோ, ஆத்திரப்பட்டோ, துயரப்பட்டோ அல்லது ஆக்ரோஷமான நிலையில் தாக்கக்கூடிய நிலையில் சொன்னாலும் அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளாதபடி அங்கே மகரிஷிகளின் அருள்சக்தி படர வேண்டும், அல்லது அவர்களுக்குள் அந்த சக்தி படர வேண்டும், அங்கே நலம் பெறும் சக்தியாக அது மாற வேண்டும் என்று இப்படித்தான் நாம் இங்கிருந்து தான் அதை பாய்ச்ச வேண்டும். ஏனென்றால் ஒரு உதாரணம் சொல்லுகின்றார்கள். ஒரு பாத்திரத்தில் நாம் பொருள்களை அரிசியோ மற்ற பருப்போ அல்லது காய்கறிகளோ நாம் போட்டாலும் அதை வேக வைக்காதபடி சமைக்காதபடி நாம் சாப்பிட்டோம் என்றால் ருசி இருக்காது. ஆக பல நிலைகளை போட்டு அதை நெருப்பை வைத்து அதை சமைத்து சுவையாக்கி அதற்கு பின் அதை கொடுத்தால் ருசி வருகின்றது. இதை போன்றுதான் வெளியிலிருந்து வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை நாம் இந்த உடல் என்ற பாத்திரம் என்று சொல்லுகின்றமே, இங்கே அதை நாம் சமைத்துத்தான் உள்ளே கொண்டு போக வேண்டுமே தவிர அப்படியே எடுத்து கொடுத்து விடக்கூடாது. அப்படி கொடுத்தால் ருசி இருக்காது, நம்மை ருசியற்ற நிலைகளாக மாற்றிவிடும். ஆகையினால்தான் மற்றவர்கள் எந்த உணர்வுடன் சொன்னாலும் அடடா என்றோ ஐயோ என்றோ அப்படியா என்றோ இது போன்றெல்லாம் நம்முடைய நினைவுகள் செல்லாதபடி அதை சமைத்து வேக வைத்து அதை மாற்றி அந்த கஷ்டத்தை நாம் அவருக்கு கொடுத்து விடக்கூடாது, கஷ்டத்தை நமக்குள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கஷ்டத்தை வேக வைத்து மாற்றி துன்பத்தை நீக்கக்கூடிய சக்தியாக, கஷ்டத்தை நீக்கக்கூடிய சக்தியாக, குற்றங்களை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக ஞானத்தின் வழியிலே நாம் அப்படி சமைத்துத்தான் அங்கே கொடுக்க வேண்டும் என்பதை இங்கே ஞானகுரு அவர்கள் நமக்கு தெளிவாக இதிலே உணர்த்துகின்றார்கள். ஆக ஓம் ஈஸ்வரா என்று சொல்லும் பொழுதெல்லாம் அவசியம் நம்முடைய நினைவுகள் புருவமத்திக்கு போக வேண்டும். ஏனென்றால் நமது உயிரே நமக்கு குருவாக இருக்கின்றது. நாம் எண்ணியதையெல்லாம், நாம் நுகர்வதையெல்லாம் நமது உயிரே நமக்குள் ஜீவன் பெறச் செய்கின்றது, அதுவாக நம்மை மாற்றுகின்றது. அவன் எப்படி ஒளியாக அழியாத நிலைகள் கொண்டு வேகாத நிலை பெற்று ஒளியின் சுடராக ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றானோ அவன் உணர்வின்பால் நம் நினைவை செலுத்தி அவனை போன்று ஒளியாக இந்த விண்ணிலே வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அகஸ்தியனும் அவனை பின்பற்றி சென்ற 30 முக்கோடி தேவாதி தேவர்கள் என்று சொல்லும் அந்த சப்த ரிஷிகளுடைய உணர்வுகளை உயிரோடு ஒன்றி ஒளியின் கூட்டமைப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த உணர்வுகளை நாம் ஈஸ்வரா என்று புருவமத்தில் அடிக்கடி நினைவு கொண்டு வந்தால் நாம் அதுவே நமக்குள் குருவாக வழி நடத்தும். அதுவாக நாம் ஆகின்றோம், ஏகா நிலை பெறுகின்றோம். துன்பமோ துயரமோ இன்னலோ இல்லாதபடி என்றுமே ஏகாந்தமாக வாழ முடியும். அந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் ஒளியாக மாற்றக்கூடிய அந்த பருவத்திற்கு நாம் வருகின்றோம். அதற்குத்தான் ஈஸ்வரா என்ற
நாம் உயிரோடு ஒன்றக்கூடிய நிலையை குருநாதர் இடைமறித்து எண்ண வேண்டும், இடைமறித்து கொண்டே இருக்க வேண்டும். வெளியிலிருந்து வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் நாம் ஜாக்கிரதையாக இருந்து அதை சமைக்க வேண்டும், சமைத்து ஒளியாக மாற்ற வேண்டும், சமைத்து ஒளியாக மாற்றி இந்த ஒளியான உணர்வுகளை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய இந்த ஞான பாதையிலே உஷாராக இருந்து சிவன் ராத்திரி விழித்திரு என்று சொன்னால் விழித்திருந்து நாம் செயல்பட வேண்டிய முக்கியமான, அதாவது ஈஸ்வரா என்ற சொல்லை மறக்காது புருவ மத்தியில் எண்ணி நினைவை அடிக்கடி அங்கே கொண்டு சென்று அதன் வழி உயிர் வழி சுவாசமாக நாம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதால் இந்த உபதேசத்தில் அவர் தெளிவாக நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.